ஹலோ, நான் உங்க பிரியமானவள். நீங்க மனம் திறந்து கேட்கிறது என்னோட மனதின் குரல் பாட்காஸ்ட். மெய்யான இன்பம் கேட்டுன்னு இருக்கா பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு நன்றி. எப்பவாச்சும் நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல யோசித்து பார்த்திருக்கீங்களா நம்மளோட பயம் எதை பார்த்து அப்படின்ட்டு? சரி, இன்கேஸ் அந்த பயம் உண்மையாவே நடந்திருந்தா நீங்க அதை அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம எவ்வளோக்கு பயந்தோமோ அதே இம்பாக்ட் தான் இது கொடுத்துச்சா அப்படின்ட்டு? கண்டிப்பா ஆன்சர் நோவா தான் இருக்கும். நம்ம தாட்கான இம்பாக்ட கண்டிப்பா அது கொடுத்துருக்காது. கரெக்ட் தானே? இட்ஸ் ஆல்வேஸ் நம்மளோட ஓன் தாட் அபவுட் தி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். நேது ஏன் இப்படி ஆச்சுன்னு உட்காந்துட்டு வரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதும், கடவுளே நாளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு உட்காந்து பயப்படுறதும் தான் நம்ம வேலையாவே மாறிடுச்சு இந்த காலத்துல. பட் இஸ் தட் a real problem? கண்டிப்பா இல்ல. இப்ப இருக்க அந்த மொமெண்ட நம்ம விட்டுட்டு நேத்து இன்னைக்குன்னு இருக்கிறதுனாலதான் எல்லா ப்ராப்ளமுமே. இப்ப இருக்க மொமெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? the only real present அது இருக்கு பாத்தீங்களா? அது ஜாலியா யாருமே நம்ம கிட்ட வரலடா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மளோ ஜாலியா இருக்க அந்த பிரசன்ட் கிட்ட போகாம ரன்னிங் ஃபார் டுமாரோ ஆர் ஸ்லீப்பிங் வித் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். பக்காவா? சோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? பாசிங் கிளவுட்ஸ், நேம் தி நவ், பிரீத் வென் ட்ரிகர்ட் அப்படின்ற ஒரு 3 ப்ராசஸ் மூலமா நம்ம இதை ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நீங்க நினைச்ச அதே தாட்ஸ் ரியாலிட்டியில எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமா பார்க்க போறோம். சோ நம்ம குட்டி ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? வாங்க போலாம். அழகான அறிவான பொண்ணுதான் நம்ம ஹீரோயின் ரீஷு. பட் பிகாஸ் அவளோட பாஸ்ட் ட்ராமாஸ் ரொம்ப அவளை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றதுனால she has a habit of past and futureல வாழறது. அத அவ ஒரு தாட்ல இது பண்ணிக்காம அவளோட ஒர்க் லைஃப்லயும் அவ அத யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படி அவ ஒர்க் லைஃப்லயும் அவ அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எல்லாத்துக்குமே அவளுக்கு ஒரு பேனிக் அட்டாக் இருக்க ஆரம்பிச்சது. பாய்ஸ் ஒரு குட்டி ஒர்க் கொடுத்தாலும் அவளை டென்ஷன் ஆகிக்கிட்டு நான் இதை தப்பு பண்ணிட்டு வேணும், நான் இதை கரெக்டா பண்ணாம போயிட்டு வேணும் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சா. வாட் இஃப் ஐ மெஸ் அப், இல்ல வாட் இஃப் நான் பண்ற தப்பால they are going to fire me அப்படின்னு நிறைய கேள்வி ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா. எதை பார்த்தாலும் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா. அவங்க என்னமோ நல்லா பேசவோ இவனும் ஒரு நீ நல்லா பண்ணிருக்கன்னு அப்ரிஷியேட் பண்ண கூட கால் பண்ணலாம். பட் ஷீ ஸ்டார்டட் டு பீயிங் என்ன திட்டதான் கால் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவளோட ஹேபிட்டே கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சது. இஸ் தட் அவளால ஒர்க் பண்ண முடியல, அவளுக்கு ஒர்க் பிடிக்கல, அவளால ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பா இல்ல. அவளுக்குள்ள இருக்க கெப்பாசிட்டி ஒரு சிஇஓ அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுதான். பட் தாட்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஷீ இஸ் வரிங். அண்ட் அந்த வரிங் பார்ட் தான் அவளோட எல்லா விஷயத்தையுமே காம்ப்ளிகேட் ஆக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் அவ நினைச்ச மாதிரியே எண்ணம் போல் வாழ்க்கை. கரெக்ட் தானே? அவ ஒரு மிஸ்டேக் பண்ணனா அந்த மிஸ்டேக்ல ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரியாலிட்டியா அது நடந்துருச்சு. அவளோட வர்ஸ்ட் தாட். அந்த மொமெண்ட்ல இப்போ as per the story நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நடக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ யோசித்தவ இப்ப நடந்துருச்சு, அது இன்னும் எப்படி போட்டு இது பண்ணிப்பாளோ அப்படின்னு தானே. பட் இல்ல, இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் டவுன் அவ சிரிச்சா. இத்தனை வருஷமா அந்த மாதிரி ஆச்சுன்னா பயந்தவ இப்ப போல்டா போய் நான் வேலையே விடுறேன் அப்படின்றத சொன்னா. வேலையே விடுறேன்னு சொன்னாலா? அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்களான்னு யோசிச்சாவ. இப்ப ஏன் அவ போய் வேலையை விடுறேன்னு சொல்றா அப்படின்னு யோசித்தா. she understand நம்மளோட தாட்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ we have to work upon our
தாட்ஸ் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டு ஷீ டுக் அ பிரேக். ட்ராமாவை ஹீல் பண்ண ஆரம்பிச்சா. ஷீ இன்வெஸ்டட் இன் ஹெர்செல்ஃப். ஏன் என்னோட தாட்ஸ் இப்படி வருது, ஹவு ஷுட் ஐ சேஞ்ச் திஸ் ஹேபிட் அப்படின்னு அவ அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அந்த மாதிரி she understood her, changed her, utilized her in everything, and then she transformed herself as a புது மனுஷியா மாறினா. நியூ வெர்ஷனை வெளில காமிச்சா. அப்படி அவளோட நியூ வெர்ஷன் அவளை எக்ஸிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கே நிறைய ஆஃபர் தேடி வர ஆரம்பிச்சது. இப்போ அவளோட மைண்ட் கேக்குது, வாட் இஃப் ஐ மேக் அ மிஸ்டேக். அப்போ திருப்பியும் அவளோட ஹார்ட் சொல்லுது, என்ன தெரியுமா, ஐ வில் ரீவொர்க் இட். ஐ வில் ஷோ ஆஃப் மை எபிலிட்டி அண்ட் பவர். என்னோட எபிலிட்டியும் பவரையும் நான் காமிச்சு நான் யாரு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த மிஸ்டேக்ன்றது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஐ கேன் ஏபிள் டு ரீவொர்க் அண்ட் கரெக்ட் தட் மிஸ்டேக். என்னோட எபிலிட்டி மூலியமா அதை நான் இன்னுமே ஒரு நல்ல விஷயமா மாத்துவேன். நல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்க் நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவ அத சேஞ்ச் பண்ணிக்கிட்டா. இப்படிதான் நம்ம ஹீரோயின் மாஸ் காமிச்சிருக்கா. திருவள்ளுவர் கூட இத அழகான ஒரு குரல்ல சொல்லியிருக்கார். எண்ணிய எண்ணியாங் கேடலின் மண்ணும் துணையினும் தூவாமை நீர்த்தும். நடக்கணும்னு இருக்கிறது நடந்தே தீரும். நீ எவ்வளவு ப்ரிகாஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சப்போர்ட்டோட இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நம்மளால எதையுமே மாத்த முடியாது. இதுதான் நடக்கணும் அப்படின்னா இட் இஸ் கோனா ஹேப்பன். அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம உன்னை போட்டு வருத்திக்கிட்டு இருக்க அப்படின்றதான் திருவள்ளுவர் நம்மள கேக்குறார். சோ லீவ் தி தாட்ஸ், இந்த மொமெண்ட்ல வாழு, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் டைரக்டா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலனாலும் பட் இஸ் விஸ்டம் பெர்ஃபெக்ட்லி அதுக்கு அப்ளை தான் ஆச்சு. ஓவர் திங்கிங் நம்ம மனசுலயும் மைண்ட்லயும் இருக்க ஒரு முள்ளு மாதிரி நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். when we keep imagining worst case scenarios. நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சோ அதை போட்டு நம்ம யோசிக்காது. மேக்கிங் us punish இந்த மொமெண்ட்ல, harming ourselves ஒரு ரியாலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்துக்கு. சோ தாட்ஸ ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. நடக்க போறது எப்படியோ நடந்தே தீரும் அப்படின்றதுதான். சோ இதுதான் நம்ம ஹீரோயினும் ரியலைசேஷன் பண்ணிருக்காங்க. அவளை புரிஞ்சுக்கிட்டா, ஓகே நம்ம தாட்ஸ் தான் நம்மளோட பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஹீரோயின் கத்துட்டாங்க. என்ன ஆகிடுமோ யோசித்து இந்த மொமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணாம விடுறதே பெரிய தப்பு தான். சோ நீ இந்த மொமெண்ட்ல அந்த ஒர்க்கை கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்ன்ற பயமே உனக்கு தேவையில்லை. அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு நாளைக்கு அவன் என்னென்ன திட்ட போறானோன்னு உட்காந்து யோசித்த பத்தியா, தட்ஸ் வாட்ஸ் த மிஸ்டேக். அப்படியே இல்ல, நீ கரெக்டாவே பண்ணி அது ஏதோ ஒரு இடத்துல சில்லியா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட அப்படின்னாலும் இட்ஸ் ஜஸ்ட் கோனா பி a மிஸ்டேக். நீ ஒன்னும் கொலையோ வேற எதுவும் பண்ணிடல உன்னை போய் ஜெயில போடுறதுக்கு. அந்த மிஸ்டேக் அவனே அப்படி கொலை பண்றவனே சந்தோஷமா அந்த மொமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன ரிப்போர்ட்ல பண்ற ஒரு மிஸ்டேக்காக நீ ஏன் அவ்வளவு பயப்படணும்? அது ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்றத என்னைக்கு நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாலோ அன்னைக்கு அவளோட பவர் வெளியில வந்தது. அந்த கரண்ட் மொமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சா. And she rocked. இதுதான் நம்மளோட ஹீரோயினோட கதை. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, நம்ம கூட சேம் இதேதாங்க. நம்ம மனசுதான் ஒரு ஸ்ட்ராங் கிரியேட் பண்ணிடும். ரியாலிட்டியில பார்த்தா ப்ராப்ளமே இருக்காது. இட்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரிஸ் we keep telling to ourselves அப்படின்னு சொல்லலாம். நிஜமா இருக்க மொமெண்ட்ல உண்மையான பீஸ் இருக்கு அப்படின்றத நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கான எல்லா பிரச்சனையும் போகும். ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்க போற எல்லாத்துக்குமே காரணம் வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்ற நம்மளோட நமக்கே கேட்கிற அந்த கொஸ்டின்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அததான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் ஷீ ராக்ட். சோ என்னைக்குமே லைஃப் சோ யூனிவர்ஸோ நம்மள பிரேக் பண்ணவே பண்ணாது. அது ஃபியர் ஆஃப் வாட் இஃப் இருக்கு தெரியுமா, அது நம்மள கண்டிப்பா நொறுக்கிடும். பட் ரியாலிட்டி ரொம்ப சிம்பிள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா
கண்டிப்பா நம்மளால நம்மள எவ்வளவு விஷயம் நம்மள நொறுக்கினாலும் சரி, எவ்வளவு விஷயம் நம்மள வந்து என்ன பண்ணாலும் சரி, we can come up அப்படின்றத சொல்றேன். So trust the process, live the present moment with ஒரு அவேர்னஸோட, ஒரு கிராட்டிடியூடோட நம்ம அதை வாழ ஆரம்பிக்கும் போது, நம்ம ஒரு ப்ராசஸ நம்பி இது பண்ணும் போது everything will align to us அப்படின்னு சொல்லலாம். You have done your part. உங்க பாட்டை நீ வெற்றிகரமா பண்ணி முடிச்சுட்ட. Now let it go. இன்னைக்கான வாழ்க்கைய பனிஷ் பண்ணிக்கிட்டோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆன்சைட்டிலயோ இருந்து don't lose the present அப்படின்ற ஒரு அழகான கருத்து தான் என்னோடது. ஓகே, இதெல்லாம் சொல்றீங்க, இதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு கேட்டா, எஸ், இத ஒரு 3 டெக்னிக்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ தி ஃபர்ஸ்ட் டெக்னிக், பாசிங் கிளவுட்ஸ். இல்லாத காரியத்தை யோசித்து மனசே நம்ம ரொம்ப வலிக்க வச்சிடும், நம்ம பார்த்த மாதிரி. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளவுட்ஸ் மாதிரி தான். கிளவுட்ஸ் வந்து எப்படி ஸ்கையை கிராஸ் பண்ணி போதும், அதே மாதிரிதான் நம்மளோட தாட்ஸும் நம்மளோட மைண்ட்ல ஃப்ளோட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்கை நெவர் பிகம் தி கிளவுட், கரெக்டா? ஸோ உங்களோட தாட் என்னைக்குமே வந்து ரியாலிட்டியா மாற வாய்ப்பே இல்லை. ஸோ யூ ஆர் த ஸ்கை, தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் அ கிளவுட்ஸ். ஸோ அந்த தாட்ஸை நீங்க எப்படி வந்து கிரியேட் பண்றீங்கன்றதான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு தாட் வரும் போது நீங்க அதை சொல்லுங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் தாட், நல்ல தாட் வந்ததுன்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சேயிங் இது நடக்கணும். இஃப் இட் இஸ் அ பேட் ஆர் நெகட்டிவ் தாட், அது நீங்க சொல்லுங்க, இது ஒரு தாட் தான், இதை அப்படியே நான் விட்டுடுறேன். அதை போட்டு சேஸ் பண்ணவோ, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணவோ, அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணவோ பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ தாட் அப்படின்ட்டு அதை விட்டுருங்க. அண்ட் வாட் இஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வாட் இஸ் அப்படின்னு மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் இஃப் ஐ டன் த மிஸ்டேக் இன் திஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, வாட் இஸ் ட்ரூ நவ் அப்படின்னு கேளுங்க. ஐ எம் டூயிங் மை பெஸ்ட், ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் மை ரிப்போர்ட் பர்ஃபெக்ட்லி, ஐ வில் டூ மை ரிப்போர்ட் பர்ஃபெக்ட்லி அப்படின்றத வந்து நீங்க சொல்ல ஆரம்பிங்க. வாட் இஃப் அப்படின்றத வாட் இஸ்ஸா மாறுங்க. ஸோ அப்படி when you are doing this, right, உங்களோட மனசு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூமெண்ட்ல வாழ ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஹேபிட்டா. அப்படின்றதுதான் பாசிங் கிளவுட்ஸ். ஸோ டெக்னிக் 2 வந்து நேம் தி நவ். இந்த பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினுக்கு எது உண்மை எது பொய்ன்றதெல்லாம் தெரியாது. என்ன சொல்றியோ அதுதான். ஸோ when we name the present moment, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அவேர்னஸ் வந்து அது வந்து அந்த ஃபியரை வந்து தூக்கி போட்டு கம் பேக் இன்டு தி ரியாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த நேம் தி நவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் சேயிங் சம் அஃபர்மேஷன்ஸ் லைக் ஐ லீஸ் ஃபியர் ஆஃப் தி unknown, I trust what is meant for me will not miss me, I choose peace today, I'm sitting, I'm breathing, I'm safe right now அப்படின்ற மாதிரி வாட் எவர் அஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிங்க. காலையில, நைட்டு, மத்தியானம். ஜஸ்ட் பாஸ், ரிலாக்ஸ். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ, அந்த நெகட்டிவ் தாட் வரும் போதெல்லாம் யூ ஜஸ்ட் மேக் அ அஃபர்மேஷன். நான் இங்க இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இந்த வேலையை கரெக்டா பண்றேன், இந்த வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி. So your brain gets grounded, you become fully present, and அந்த present வந்து உங்களை அந்த வேலையை கரெக்டா பண்ணி முடிக்க வச்சிடும். அப்போ பாருங்க உங்க மைண்ட் வந்து எப்படி நல்லா வேலை செய்யுது அப்படின்ற. So this is technique. And technique 3, breathe when triggered. ஒரு ஆங்ஸைட்டியோ ஒரு ஃபியரோ நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணும் போது start taking some breath counts. So 4 inhale slowly பண்ணுங்க, 6 exhale slowly. So when you start inhaling and exhaling, உங்களோட ஃபியர் ஆட்டோமேட்டிக்கா டிஸப்பியர் ஆயிடும். அண்ட் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபியர் லாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணலாம். வாட் இஸ் திஸ் ஃபியர் லாக் அப்படின்னு கேட்டா, எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து அந்த பயம் அப்படின்றது உங்களுக்குள்ள வரும்போது யூ ஸ்டார்ட் நோட்டிங் இட் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி தப்பாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து நீங்க ஃபியர் பண்றீங்க அப்படின்னா, ஆன் ஸ்பாட் டேக் யோர் வாட்ஸ்அப், உங்களோட ஓன் சேட்ல போயிட்டு யூ ஸ்டார்ட் நோட் டவுன் திஸ் ஃபியர் லாக் அப்படின்னு ஒரு பேர் போட்டு யூ ஸ்டார்ட் நோட் இட் டவுன். இதை இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு அடுத்த வாரத்தை அது ரீட் இட் அலவுட். ஸோ இதுதான் நான் பயந்தேன். ஸோ
அது பாஸ்ட் வீக் தான். இந்த வீக்ல அது நடந்ததா? ஆன்சர் வில் பி நோ. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் வந்து ரியாலிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். மனசு சொல்ற கதையெல்லாம் சும்மா சுத்த போய் தான், ப்ரூஃப்காக எழுதுங்க. அப்போ உங்களோட மைண்ட் வந்து ஆர்டா ப்ரூஃபே இருக்கு அப்படின்ட்டு உங்களோட தாட்ஸை நம்ப ஆரம்பிக்காது. ஸோ யோர் மைண்ட் வில் பி மோர் இன்னோவேட்டிவ். அது வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றத சப்கான்சியஸா நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது இந்த மாதிரி நம்ம பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டெக்னிக் நீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ்லி நீங்க ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஹேபிட் உங்களை ஓவர் திங்கிங் அண்ட் பாஸ்ட் ட்ராமாஸ்ல இருந்து, உங்களோட யோசனைகள்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும். ஸோ டுடேஸ் எண்டிங் பார்த்துடலாமா? பாஸ்ட் போச்சு, ஃபியூச்சர் இன்னும் வரவே இல்லை. இந்த நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் அதோட பேரு பிரசன்ட். பிரசன்ட்னா என்ன? கிஃப்ட். ஸோ இந்த நிமிஷத்தை நீங்க சந்தோஷமா வாழுங்க. அதை நீங்க கரெக்டா நீங்க வாழ்ந்துட்டாலே போதும். வேற எதுவுமே தேவையில்லைன்னா உங்களுக்கு சந்தோஷமா கிளாரிட்டியா நிம்மதியா அது உங்க முன்னாடி நிக்குது. அத வாழுங்க. அத வாழ்ந்தீங்கனாலே போதும். ஜஸ்ட் டேக் அ பிரீத், ஃபீல் யுவர் பாடி, ஃபீல் யுவர் சோல். அதை விட ஒரு மெய்யான இன்பம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன். Until next moment, just breathe and be happy. இது உங்க பிரியமானவளின் தனிமை.